सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 34வது ஸ்லோகம். இந்த குஷனாபருடைய விற்த்தாந்தம் சொல்லினார், தன்னுடைய சரித்திரத்தை சொல்லினார். கிருதோத்வாஹே கதே தஸ்மின் பிரம்மதத்தே ச ராகவ அபுத்திர புத்திரலாபாய பௌத்ரீமிஷ்டி மகல்பயத்து. கிருதோத்வாஹே கதே தஸ்மின், அந்த பிரம்மதத்தர் அப்படிங்கிறவர் விவாகம் ஆயிட்டு அங்க ஊருக்கு போயிட்டார். குஷனாபருடைய குழந்தை எல்லாம் ஆயிடுச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிருதோத்வாஹே கதே தஸ்மின் தஸ்மின் பிரம்மதத்தே கதே கதே சதி, அந்த பிரம்மதத்தர் தங்க ஊருக்கு திரும்பி போன அளவில் அபுத்திரஹா, இப்ப குஷனாபர் என்னானார், அவருக்கு குழந்தை இல்லை, அதாவது பொன் குழந்தைகள் எல்லாரும் கல்யாணம் ஆகி போயாச்சு. இப்ப இவருக்கு மேல ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பசங்க இல்லை. அபுத்திரஹா புத்திரலாபாய பௌத்ரீமிஷ்டி புத்திரகாமேஷ்டி, அவர் புத்திரகாமேஷ்டி பண்ணினார். இஷ்டியாம் து வர்த்தமானாயாம் குஷனாபம் மகீபதிம் உவாச்ச பரமோதாரஹா குஷோ பிரம்மசுதஸ்ததா. அந்த குஷன் இருக்கார் பாருங்க, குஷனாபருடைய அப்பா, அவர் இஷ்டி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த குஷனாபருடைய அப்பா குஷன் வந்து என்ன பண்ணார், இஷ்டியாம் து வர்த்தமானாயாம், அந்த இஷ்டி நடந்துட்டு இருக்கும் பொழுது குஷனாபம் மகீபதிம், ராஜாவான குஷனாபரை பார்த்து பரமோதாரஹா பிரம்மசுதஹா குஷஹா உவாச்ச, ரொம்ப பெரிய மனசு படைச்சவரான குஷர் சொன்னார் என்னன்னு, புத்திரஸ்தே சதிருஷ புத்திர பவிஷ்யதி சுதார்மிகா. சதிருஷ புத்திரஹா, உனக்கு உன்னை போலவே உனக்கு எல்லா விதத்திலும் ஏற்றதான சதிருஷமான ஒரு மகன் உனக்கு பிறப்பான். ஹே புத்திர தே புத்திரஹா சதிருஷா பவிஷ்யதி, உனக்கு உன்னை போன்ற ஒரு மகன் பிறப்பான். காதிம் பிராப்சியசி, காதிம் காதி நாமானம், அவனுக்கு காதின்னு பேர் வைன்னு அர்த்தம். காதிங்கிற புள்ள பிறப்பான் அப்படின்ட்டு, அதாவது குழந்தை பிறந்தா என்ன பண்ணு, காதின்னு பேர் வை அப்படின்னு அர்த்தம். காதிம் பிராப்சியசி தேனத்துவம் கீர்த்திம் லோகேச்ச சாஸ்வதீம், அவனாலே உனக்கு லோகத்துல புகழ் கிடைக்கும், அழியாத புகழ் கிடைக்கும் அப்படின்னார். ஏவமுக்த்வா குஷோராம குஷனாபம் மகீபதிம் ஜகாம ஆகாசம் ஆவிசிய பிரம்மலோகம் சனாதனம். சோ இந்த மாதிரி குஷனாபரை பார்த்து சொல்லிட்டு குஷன் என்ன பண்ணார், பிரம்மலோகத்துக்கு போயிட்டார், உனக்கு குழந்தை பிறப்பான்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு மகா புள்ள பிறப்பான் அப்படின்னதுனாலயே அந்த பேரனால பேரன் பிறக்க போற பேரனாலேயே இவருக்கு என்ன எடுத்து பிரம்மலோகம் கிடைச்சிடுது. முக்தஹா, ஆகாசம் ஆவிசிய பிரம்மலோகம் சனாதனம்னா என்ன அர்த்தம், முக்தஹா, அவர் முக்தி அடைஞ்சிட்டார், அதாவது என்ன பிரம்மலோகத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். கஸ்யசித் त्वथ कालस्य குஷனாபஸ்ய தீமதः ஜக்ஞே பரமதர்மிஷ்டः காதிரித்யேவ நாமதः. கொஞ்ச காலம் கழிச்சு கஸ்யசித் त्वथ காலस्य குஷனாபஸ்ய தீமதः, நல்ல இவர் தீமானான குஷனாபருக்கு பரமதர்மிஷ்டா, பரமதர்மிஷ்டனா அர்த்தம் பின்னாடி மகா தர்மிஷ்டனாக விளங்க போகிறேன்னு அர்த்தம். சோ பிறக்கிற குழந்தைய தர்மிஷ்டான அர்த்தம், தர்மிஷ்டனாக விளங்க போகிற. இந்த காதிரித்யேவ நாமதா ஜக்ஞே, காதின்னு பேர் கொண்டாத அந்த குழந்தைக்கு என்ன காதிம் பிராப்சிசின்னு சொன்னார் இல்லையா, அந்த குழந்தைக்கு காதின்னு பேர் வைக்க போறான்னு அர்த்தம். காதின்னு பேர் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தது. சபிதா மம காகுஸ்த, காகுஸ்தனா ஹே ராம, அந்த காதி தான் என்னோட அப்பான்றார் விஸ்வாமித்திரர். காதிஹி பரமதார்மிகா குஷவம்ச பிரசூதோஸ்மி, நான் அந்த குஷனுடைய வம்சத்துல வந்ததுனால, அதாவது விஸ்வாமித்திரருக்கு பிரம்மா என்ன ஆகணும், சாட்சாத்தா குலதாத்தா ஆகணும். பிரம்மாவோட புள்ள குஷன், குஷனோட புள்ள குஷனாபன், குஷனாமனுடைய புள்ள காதி, காதியோட புள்ள விஸ்வாமித்திரர், 5வது தலைமுறை பிரம்மால இருந்து நேரா. சோ அதனால குஷவம்ச பிரசூதோஸ்மி, அந்த குஷன்கிறவருடைய வம்சத்துல பிறந்ததுனால கௌஷிகா, எனக்கு பேரு, எனக்கு கௌஷிகன்னு ஒரு கௌஷிக கோத்திரம், சோ எனக்கு கௌஷிகன்னும் பேரு. ஏ ரகுநந்தன பூர்வஜா பகினி சாப்பி, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அதாவது இந்த 100 குழந்தைகள் தவிர இன்னொரு அக்காவும் இருக்கா. அதான் சாரி, அந்த குஷனாபருடைய குழந்தை காதி இருக்காளே, காதிக்கு ஒரு பொண்ணு, முதல்ல ஒரு பொண்ணு பிறந்தது, பொண்ணுக்கு அப்புறம் இவர் பிறந்தார். சோ பூர்வஜா பகினி சாப்பி மம ராகவ சுவ்ரதா நாம்னா சத்தியவதி, அவளுக்கு பேர் சத்தியவதினு பேரு. ரிச்சிகே பிரதிபாதிதா, ரிச்சிகருங்கிற ரிஷிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. சோ விஸ்வாமித்திரருக்கு ஒரு அக்கா சத்தியவதினு பேரு, ரிச்சிகட்ட கொடுத்தா. தசரீரா கதா ஸ்வர்க்கம் பர்த்தாரும் அனுவர்த்தினி, அவ என்ன பண்ணா,
தன்னுடைய கணவனை தொடர்ந்து அவளும் சொர்க்கத்துக்கு போயிட்டா சீக்கிரமாவே. ஆனா அவ ரொம்ப உத்தம ஸ்திரியா இருந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் வேண்டான்னு சொல்லிட்டு அவளை ஒரு நதியா மாத்திட்டாங்க. சோ கௌசிகி பரமோதாரா பிரவருத்தாச்ச மகாநதி. அந்த சத்தியவதியின் அக்கா என்ன ஆயிட்டா, அவ கௌசிகிங்கிற நதி ஆயிட்டா. திவ்யா புண்ணியோதகா ரம்யா ஹிமவந்தம் உபாசிரிதா. ஹிமவத் பர்வதத்திலிருந்து வரக்கூடியதான திவ்யா ரொம்ப வசந்தது, பரமோதாரா ரொம்ப அகலமான நதி, ரம்யா நல்ல நிதி, லோகசிய ஹிதகாரியார்த்தம் லோகத்துக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது பிரவருத்தா லோகத்துக்கு ஜனபாலாதிகள்லாம் ஒன்று இல்லையா, பிரவருத்தா பகினி மம ததோகம் ஹிமவத் பார்ஸ்வே வசாமி நியத சுகம். அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய அக்கா பேர்ல இருக்கிற ஒரு பாசத்தினால ஹிமவத் பார்ஷத்துல ஹிமேமலையில அந்த நதியினுடைய கரையிலேயே நான் வசிச்சுட்டு இருக்கேன். பகின்யாம் ஸ்நேக சம்யுக்தா, அவரே சொல்றார் பகின்யாம் ஸ்நேக சம்யுக்தா, என் பகினிட்ட இருக்கிற ஒரு ஸ்நேகத்தின் காரணமாக. கௌசிக்யாம், கௌசிகின்னு பேரு, அவ ஏற்கனவே சத்தியவதின்னு பேரு, இப்ப கௌசிகிங்கிற நதி ஆயிட்டா. ஏன்னா கௌசிக கோத்திரத்துல வந்ததுனால கௌசிகிங்கிற நதி ஆயிட்டா. அவள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்நேகத்தினால நான் நதிக்கரையில இருந்துட்டு இருக்கேன். சாது சத்தியவதி புண்ணியா சத்தியே தர்மே பிரதிஷ்டிதா பதிவிரதா மகாபாகா கௌசிகி சரிதாம்பரா. இருக்கிற நதிகளுக்குள்ள சிரேஷ்டமான நதினார். அகம்ஹி நியமாத்ராம ஹித்வாதாம் சமுபாகதா. நியமாத், இப்ப எனக்கு என்ன ஆயிடுது, நான் அவளுடைய கரையில தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா நியமாத், ஒரு நியமத்தின் காரணமாக என்ன, சித்தாசிரமத்துல ஒரு யாகம் பண்ணணும். சித்தாசிரமத்துல பண்ணின யாகமானது உடனே பலன் கொடுக்கக்கூடியதாக ஆகும். சோ இந்த சித்தாசிரமத்துல ஒரு யாகம் பண்ண வேண்டி இருக்கிற ஒரு காரணத்தினால, அதாவது இது என்ன சொன்னாக்க இது சொல்லுவா சாதாரணமா, இதுக்கு வியாக்கியானத்துல உதாரணம் இருக்கிற நியமாத் அப்படின்னா சில காரியங்கள் சில இடங்கள்ல தான் பண்ணணும். இப்ப கயா பிண்டதானம்னு சொல்றோம். சிராதங்கள் பண்ணும்போது என்ன பண்றோம், ஆத்துல சிராதம் பண்ணா கூட சிராத பூமியும் கயாம் தியாத்வா தியாத்வா தேவம் ஜனார்தனம்னு சிராதம் பண்ற இடத்தையே கயா நினைச்சுன்னு பண்ண, கயில சிராதம் பண்ண சொல்லியிருக்காரு. பாக்கி இடங்கள்ல பண்ணணும். ஒவ்வொரு சிராதமும் கையில போய் பண்ண முடியாது, எல்லாருமே கையில இருக்க முடியாது. சிராத பூமியும் கயாம் தியாத்வா, இருக்கிற இடத்த கையா நினைச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், இங்கேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள பிறந்ததனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைக்கு 3 இது சொன்னார் காரணம். திரிணி புத்திரஸ்தே புத்திரதான்னார். ஜீவத்தோகோ வாக்கிய காரணார், அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவ சொன்னதை கேட்டுன்னு இருக்கணும். அவ சொன்னதை மீறி நடக்கிறதுங்கிறது என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க 2 பேருக்குமே நல்லது இல்லை. அப்பா அம்மா மீறி நடக்கிறதுங்கிறது பிள்ளைக்கு நல்லது இல்லை, அப்பாவுக்கும் நல்லது இல்லை. ஏன்னா இதெல்லாம் மகாபாரதத்துல இந்த கதையில பாக்குறோம். அர்ஜுனன் திருதராஷ்டிரனை கொஞ்சம் எழுத்து பேசுறதுங்கிறது மகா பாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரி, தர்மபுத்திர எழுத்து பேசுறதுங்கிறது. பெரியவாளை எந்த நேரத்திலையும் குரும் தொங்கிருத்திய ஹுங்கிருத்திய விப்ரம் நிர்ஜித்திய வாததா ஸ்மசானே விக்ஷோஜாயத்தை கங்க கிருத்ராதி செய்விதா. பெரியவாளை எழுத்து பேசக்கூடாது, அவளை அடக்கி பேசக்கூடாது, எழுத்து பேசக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். ஜீவத்தோகோ வாக்கிய கரணாத் பிரத்யப்தும் பூரி போஜனாத். போயாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிராத்த காலத்துல கரெக்டா அவளுக்கு சிராத்தம் பண்ணிட்டு இருக்கணும். கயாயாம் பிண்டதானாச்ச, அப்புறம் ஒரு தடவையாவது கயையில போய் என்ன பண்ணணும், சிராத்தம் பண்ணணும். கயாயாம் பிண்டதானாச்ச, கையில பிண்டம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் போருங்கிறது இல்ல. திரிணி புத்திரஸ்தே புத்திரதா, இந்த 3 ஒரு பையனுக்கு பையன்னு பேர் வருது, புத்திரன்னு பேர் வருது அப்படின்னார். எப்படி கயையில பிண்டதானம்ங்கிறது ஒரு நியமமோ, கயையில பிண்டதானம் பண்ணணுங்கிறது எப்படி சாஸ்திரம் விதிச்சிருக்கோ, அந்த மாதிரி சித்தாசிரமத்துல யாகம் பண்ணணுங்கிற ஒரு நியமம். அந்த இடத்துல பண்ற யாகங்கள் சிலது பலிக்கணும். சில யாகங்கள் சில இடத்துல பண்ணணும் அப்படின்னா, சில நாள்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கு, சில இடங்கள்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வைசிஷ்டியங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால அதனால என்ன பண்ணார், நியமாத், அந்த மாதிரி சித்தாசிரமத்துல மட்டுமே பண்ண வேண்டிய ஒரு யாக காரணம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அந்த கௌசிகி தடத்தை விட்டுட்டு ஹிமவத் பார்ஸ்வத்தை விட்டுட்டு நியமாத் ஹித்வா தாம், தாம் ஹித்வா, தாம்னா என்ன அர்த்தம், கௌசிகி தீரம், அந்த கௌசிகி நதியை விட்டுவிட்டு சமுபாகதா வந்திருக்கேன். சித்தாசிரமம் அனுப்பிராப்தா, சித்தாசிரமத்தை அடைஞ்சிருக்கேன். சித்தோஸ்மி தவ தேஜசா, உன்னுடைய வீரியத்தினால சித்தோஸ்மி, நான் என்ன பண்ணேன், என்னுடைய காரியங்கள் நிறைவேறப்பட்டவனாக, என்னுடைய விருப்பம் நிறைவேறப்பட்டவனாக ஆயிட்டேன். சித்தோஸ்மி, ஐ ஹவ் பீன் அக்காம்ப்ளிஷ்ட், யாகம் முடிஞ்சு போச்சு. ஏஷா ராம மமோத்பத்திஹி, இதான்பா என்னுடைய கதை அப்படின்னா. ஏஷா ராம மமோத்பத்திஹி ஸ்வஸ்ய வம்சஸ்ய கீர்த்திதா, என்னுடைய வம்சத்தினுடைய பெருமையும் சொல்லியாச்சு, என்னுடைய வம்சத்தினுடைய கதை, நான் பிறந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தேசஸ்யஹி மகாபாகோ என்மாம் துவம் பரிபிருச்சசி, இந்த இடத்தினுடைய பெருமை எல்லாத்தையும் கேட்டேன் இல்லையா. இந்த இடம் என்னுடைய வம்சத்தை பத்தினது, என்ன பத்தினது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சதோர்த ராத்திரா, பாதி ராத்திரி ஆயிடுத்து.
கதாஹா கதையதோ மம, நான் இந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஹே காக்குத்ஸ்த பாதி ராத்திரி ஆயிடுத்து, நித்ராம் அப்யேஹி மத்ரந்தே மாபூத் விக்னோ அத்வனீகனஹா. அதாவது என்ன எடுத்தனாக்க, நாளைக்கு நடந்து போனோம், அத்வனி இகனஹா மாபூத் விக்னஹா. நடந்து போகும்போது என்ன ஆயிட வேண்டாம், நம்மளுக்கு எந்த டயர்ட்னஸும், விக்னஹான்னா தடை ஏற்பட வேண்டாம். ஏன்னா ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டா என்ன ஆகும், மறுநாளைக்கு நடக்கும்போது வேகம் குறைஞ்சு போகும். இல்ல மறுநாளைக்கு என்ன ஆகும்னாக்க, நம்ம பண்ற காரியங்கள்ல தூக்க கலக்கம் சொக்கும், அப்ப சரியா பண்ண முடியாம போகும். அதனால ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கணும். சோ அதனால என்ன எடுத்து பாதி ராத்திரி எடுத்து இனிமே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும், போய் எடுத்துக்கோ அப்படின்னார். இந்த இடத்துல அர்த்தராத்திரஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பெரிய டிஸ்கஷன். ஏன்னா அர்த்தராத்திரஹானா பாதி ராத்திரி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்திருக்காளா அப்படின்ட்டு. சம்ஸ்கிருதத்துல ஒரு இது உண்டு, அர்த்தம் நபும்சகம் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அர்த்தஹான்னு புல்லிங்க வார்த்தையும் இருக்கு, அர்த்தம் அப்படின்னு நபும்சகலிங்க வார்த்தையும் இருக்கு. அர்த்தம்ங்கிற நபும்சகலிங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க எக்ஸாக்ட் ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். அர்த்தஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா புல்லிங்கத்துக்கு அப்ராக்சிமேட் ஹாஃப், அதாவது சும்மா சாதாரண 45 55 அப்படி கூட இருக்கலாம். சரிபாதின்னு அர்த்தம் இல்ல, பாதி பாதி. சரிபாதின்னா அர்த்தம்னு சொன்னா சரிபாதி, அர்த்தஹான்னு சொன்னோம்னாக்க பாதி பாதி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல அர்த்தராத்திரஹாங்கிறதுக்கு எப்படி சமாசம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல அர்த்தம் நபும்சகம்னு சமாசம் வருமா வராதா அதெல்லாம் விசாரம் பண்ணி என்ன பண்ணிருக்கா, இந்த இடத்துல அர்த்தராத்திரஹாங்கிற வார்த்தைக்கு சரி பாதி ராத்திரின்னு எடுத்துக்கப்படாது. எது வரைக்கும் தூங்குறது நிஷித்தமோ, அதாவது சாயரட்சியில தூங்குறது நிஷித்தம், பிரதோஷ காலத்துல தூங்குறது நிஷித்தம். அதாவது மொத்தம் நம்ம என்ன பண்ணோம்னாக்க, ஒரு நாளை 3 மணி நேரம் மெனிக்கு 8 ஜாமங்களா பிரிச்சிருக்கா. பகல் 4 ஜாமம், ராத்திரி 4 ஜாமம் அப்படின்னு 8 ஜாமமா பிரிச்சிருக்கா. 8 ஜாமமா பிரிச்சோம்னா கூட 8 ஜாமத்தையும் ராத்திரி 4 ஜாமம்னு சொல்லல. சாயங்காலம் இருக்கு பாருங்க 1.5 ஜாமம், அது என்ன ஆகும்னாக்கா, சாயங்காலம் அரை ஜாமம் 1.5 மணி நேரம், விடிகாலத்தால 1.5 மணி நேரம், அது ரெண்டும் பகலோட சேர்ந்துரும். ஸோ அப்ப இந்த சாயங்காலம்ங்கிறது சந்தியாகாலம், இந்த இதெல்லாம் வைஷ்ணவங்கள் இத்தியாதிகளுக்காக 1.5 மணி நேரம் பகலோட சேர்ந்துரும். விடிகாலத்தால எழுந்தோடனே காலங்காலத்தால முடிச்சுக்கணும் பஞ்ச உஷத் காலத்துல, அதுவும் கார்த்த மறுநாளைக்கு சேர்ந்துரும். அப்ப ராத்திரிங்கிறது எவ்வளவு நேரம், 3 ஜாமம் தான் இருக்கு. 3 ஜாமங்கிறது 9 மணி நேரம். 9 மணி நேரம் தூங்கலாமான்னா 9 மணி நேரத்துக்கும் தூங்குறதுக்கு சொல்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த தூங்குறதுக்கான நிஷித்தமான காலம் எவ்வளவோ அந்த காலம் போக பாக்கி காலம் அப்படின்னு. ஸோ அந்த நிஷித்த காலம் இல்லாம, அதாவது யாவதி ராத்திரி பாகே நிஷித்தா, எவ்வளவு நேரத்துல நித்ரா நிஷித்தா, எவ்வளவு நேரம் ராத்திரில தூக்கம் நிஷேதிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நேரம் கழிஞ்சு கொடுத்து இனிமே தூங்குறதுக்கான டைம் வந்துடுத்து. ஸோ தூங்குறதுக்கான டைம் வரும்போது இந்த நேரத்துல முழிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது உச்சிதம் இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் முழிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா அத்வனி, நாளைக்கு வழி நடக்கிற இடத்துல என்ன ஆகும், விக்னஹா தடை ஏற்படும். விக்னஹானாக்க ஜாட்யம்னு அர்த்தம். அதனால இந்த ஜாட்யங்கள்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்காக மாபூத் பத்ரத்தை நல்லது நடக்கட்டும், மாபூத் ஜாட்யா அத்வனீகனஹா. அதோட மட்டும் சொல்றார். எப்படி சொல்ற, நிஷ்பந்த தரவஹா, தரவஹா நிஷ்பந்தஹா. மரம்லாம் ஒன்னும் அசையல, மரங்கள்லாம் அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்கு. இப்ப மரம் அசையாம நின்றுட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னாக்க, காத்தெல்லாம் ரொம்ப அடிக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுவார், ராத்திரில மரத்துங்க படுத்துட்டா மூச்சு அடைக்கிற மாதிரி, அதாவது மரம்லாம் ராத்திரி வேளையில கார்பன் டை ஆக்சைடு வெளில விடும் அப்படின்ட்டு. அதனால என்ன ஆகும்னாக்க, இந்த நேரத்துல நம்ம முழிச்சுட்டு இருந்தோம்னாக்கா அதிகமான காற்று இழுக்க வேண்டியிருக்கும், அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படும். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிஜன் தேவைப்படாது. ஸோ ராத்திரி வேளையில எல்லா வேலையும் குறைஞ்சிருக்கும் போது நம்ம தூங்கும் போது என்ன ஆகும், ப்ராப்ளங்கள் கரெக்டான நேரத்துல தூங்கி கரெக்டான நேரத்துல முழிச்சுட்டு கரெக்டா இருந்தோம்னாக்கா அதனால வரக்கூடிய சிரமங்களும் நம்மளுக்கு வராதுன்னு அர்த்தம். ஏன்னா ராத்திரில உங்களுக்கு எப்படி இருக்க போறது, நம்ம ராத்திரி வேலையில வேலை செய்யறோமா வேலை செய்யலையாங்கிறதெல்லாம் இல்ல. இப்பதான் புதுசா இந்த ஈகோ டூரிசம் இதெல்லாம் அனாவசியமா நிறைய போட்டுருக்கா பாருங்க. இப்ப ராத்திரி வேலையில எப்படின்னாக்க, இப்ப திருப்பி இதே தானே ரீசைக்கிள் ஆக போறது. நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு மரம் எடுத்துக்க போறது, மரம் ஆக்சிஜனை விடுறது. ஆனா ராத்திரி வேளையில மரம் ஆக்சிஜனை விடல, கார்பன் டை ஆக்சைடு திருப்பி விடுறது. அது பூமிக்கு கீழே இருக்கும், மேல போகாது. ஏன்னா சூடா இருக்கிறதுனாலையும் கனமா இருக்கிறதுனாலையும் மேல போகாது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகும்னாக்க, நம்ம வேலையை குறைச்சி செஞ்சோம்னாக்க ஆக்சிஜனுடைய தேவை குறைஞ்சிருக்கும், அதனால சிரமம் குறையும். அதனால அதான் சூரிய நமஸ்காரத்துல சொல்லும் போது சூரியன் எப்படி மறைகிறான் எப்படி உதிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, ச பிராணாநாதாய அஸ்தமேதி ச பிராணாநாதாய யோதேதி. சூரியன் மறையும் போது எப்படி மறைகிறான், பிராணாநாதாய நம்மளுடைய பிராணம்லாம் எடுத்துன்னு மறைகிறான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹெவியா வேலை செய்யும் போது என்ன ஆகும், அதிகப்படியான அதான் மலை மேலே ஏறும்போது ஆக்சிஜன் இல்லாம ஏறுற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால ரெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர்
நிஷ்பந்த ஸ்தரவஹா சர்வே நிலீனா மிருகபக்ஷினஹா. மிருகங்களும் பட்சிகளும் என்ன ஆயிடுது? நிலீனாஹா. வேதத்துல சொல்லியிருக்கு. ஆகாசத்திலிருந்து ராத்திரி வேளையில பூமியை பார்த்தாக்க பறவைகளுக்கு நெருப்பு பந்து மாதிரி தெரியறதாம். அதனால பூமியில நேர்ல ராத்திரி வேளையில அதுக்கெல்லாம் உட்கார்றது இல்லையா, மரத்து மேல உட்கார்றது. மரத்துல கூடு கட்டிட்டு மரத்து மேல உட்கார்றது. கீழே உட்கார்ந்ததுன்னு அதுகளுக்கும் கஷ்டம். சோ அதுகளும் மரத்து மேல உட்கார்றத கத்துன்னு இருக்கு. நைசேன தமசா வியாப்தா. நைசேன ராத்திரியினுடைய தமஸ் இருட்டுனால. இருட்டுங்கிறது சூரியன் மேகம் மறைச்சிருந்தாலும் இருட்டு வரும், பாக்கி காரணங்களால இருட்டு வரும். அந்த இருட்டுல எல்லாம் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும், அந்த இருட்டுல கஷ்டம் இருக்காது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது இருக்கும். இருட்டுங்கிறது இருட்டுனாலே ஒரு காரியம் பண்ணப்படாதுங்கிறது இல்ல, பல காரணங்களால இருட்டு வரலாம். ஆனா இப்ப இருக்கிற இருட்டு எப்படின்னா நைசேன நிஷா, நிஷாபவம் நைசம், அதாவது நிஷிபவம். நிசினா ராத்திரியில பிறக்கக்கூடிய அந்த ராத்திரியில பிறக்கக்கூடிய இருட்டு இருப்பாருங்க. நைசேன தமசா வியாப்தா திசஹா. திசஹானா எல்லா டைரக்ஷன்ஸும், எல்லா திசைகளும் எப்படி இருக்கு? இரவின் இருட்டினாலே மூடப்பட்டு இருக்கிறது. சனைஹி விசிருஜ்யதே சந்தியா. சந்தியாவும் என்னது? சனைஹி விசிருஜ்யதே, சந்தியா காலம் மறையிறது. நபோ நேத்ரை ரிவாவிருத்தம். ஸோ கண்ணு எப்படி இருட்டினால கண்ணு மூடப்பட்டிருக்கோ அந்த மாதிரி என்ன ஆகும்? ஆகாசமும் மூடப்படுறது. நட்சத்திர தாராககனம் ஜோதிர்பிர் அவபாசத்தே. நட்சத்திர தாரா, நட்சத்திரம்னு சொன்னோம்னாக்க 12 ராசி மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் நட்சத்திரம், ராசி மண்டலத்தில் இல்லாத ராசி மண்டலத்துக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் தாரா. ஸோ இந்த நட்சத்திர தாராலாம் இருக்கு இல்லையா, ஜோதிர்பிகி அவபாசத்தே, அதெல்லாம் பிரகாசிக்கிறது. உத்திஷ்டதிச்ச சீதாம்சு. சந்திரனும் எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டான். சசி லோக தமோனுதஹா. சசி அதாவது சசினாக்க சந்திரன். சோ சசி சீதாம்சு, சசி குளிர்ந்த கன்னங்களுடைய சசி. லோக தமோனுதஹா. லோக தமோனுதஹான்னாக்க லோகத்துல இருக்கிற இருட்ட போக்கடிக்கக்கூடிய. இதுல வியாக்கியானத்துல என்ன எழுதுற, இன்னும் சொல்ல போனா என்ன ஆகும்னாக்க 4 கட்டிக்க, அதாவது பிரதோஷம், பிரதோஷம் முடிஞ்சு சந்தியா மறையிறது, சந்தியா மறைஞ்சு பிரதோஷமும் மறைய போறது, பிரதோஷத்தினுடைய முடிவுல சந்திரன் எழும்புறான் அப்படின்னு சொல்றார். ஸோ பிரதோஷத்தினுடைய முடிவுல சந்திரன் எழுப்புனால இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த நிஷா அப்படி இந்த இது இருக்கு பாருங்க. ததோ அர்த்தராத்திரஹா. அர்த்தராத்திரஹாங்கிறது பிரதோஷமா தான் இருக்கணுமே ஒழிய அர்த்தராத்திரம்ங்கிறது வேற விஷயமா இருக்க முடியாது அப்படிங்கிறதாக. அதோட இன்னொன்னு, இந்த நேரத்துல எழுந்திருக்கிறதுனால பிரதோஷம்னா பிரதோஷ காலம், மகா பிரதோஷம்னு சொல்லல, பிரதோஷ காலம். ஒரு வியாக்கியத்தை எழுதுறார். இந்த சந்திரன் எழுந்திருக்கிற டயத்தை அவர் சொல்றதை பார்த்தா நவமியா இருக்கணும், கிருஷ்ணபட்ச நவமியா இருக்கணும் அப்படின்னு. கிருஷ்ண நவமி சித்தம் வியக்தம் அப்படின்னார். கிளாதயன் பிராணினாம் லோகே மனாம்சி பிரபயா ஸ்வயா. சோ பிராணினாம் லோகே பிராணினாம் மனாம்சி ஸ்வயா பிரபயா கிளாதயன். பிராணினாம் மனாம்சி. அந்த நேரத்துல சந்திரனை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்னவா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரனுடைய அந்த பிரபையை பார்க்கும்போது. ஜனங்களுக்கு அத்தனை பேரையும் தன்னுடைய பிரபையினாலே சந்தோஷப்படுத்தி கொண்டு சந்திரன் என்ன பண்றான்? மேல உதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னார். ஏவ முக்துவா நைஷானி சர்வபூதானி பிரச்சரந்தி ததஸ்ததா. இப்ப எதெல்லாம் பிரச்சரிக்கும்னார்? எல்லாம் தூங்கிடுதுன்னு சொல்ல முடியாது. நைஷானி பூதானி, ராத்திரி வேளையில சஞ்சரிக்கக்கூடிய பூதங்கள் சிலது இருக்கு பாருங்க, ஆந்த இதெல்லாம், அதெல்லாம் சஞ்சரிக்கும். சோ நைசானி பூதானி பிரச்சரந்தி ததஸ்ததா, அதெல்லாம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சாச்சு. யாருன்னார்? யட்ச ராட்சச சங்காச்ச. யட்சஸ்கள், ராட்சசர்கள், இவர்களுடைய கூட்டங்கள். ரௌத்ராஷ்ச பிசிதாசனாக. ரௌத்ராஹா, ரௌத்ரானா பயங்கரமான, பிசிதாசனாக, பிசிதாசனாகனா மாம்சத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த இன்னும் சொல்ல போனா கேனிபால்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு பாருங்க. எந்தெந்த மாதிரி பிராணிகள் இருக்குமோ அந்த பிராணிகள்லாம் என்ன ஆகுது? சஞ்சரிக்க ஆரம்பிச்சுடுத்து. அதனால இது இந்த நேரத்துல நம்ம வெளியில முழிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது சரியில்லை. ஏவ முக்துவா ததா மகா தேஜாஹா விரராம மகாமுனி. சொல்லிட்டு என்ன பண்ணார்? விரராம நிறுத்தின்றார். சாது சாத்விதி தேசர்வே முனையோ ஹியபிய பூஜையன். ரொம்ப சரி சரி அப்படின்னு எல்லாரும் அவரை கொண்டாடி, குஷிகானாம் அயம் வம்சஹா அப்படியே சொல்லிட்டு நிக்கல, அயம் குஷிகானாம் வம்சஹா. இவர் குஷிக வம்சத்துல பிறந்தவர். மகான் தர்மபரஸ்ததா, எப்பவுமே பெரியவர், தர்மபரர், தர்மத்தை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கிறவர். பிரம்மோபமாக மகாத்மானஹா குஷவம்சியா நரோத்தமாக. குஷவம்சரசர்கள் எல்லாருமே பிரம்மோபமாக, பிரம்மாவுக்கு சமமானவர்கள். விசேஷேன பவான், எல்லாருமே அப்படி இருக்கும்போது விசேஷேன பவான், நீங்க இன்னும் ரொம்ப, ஏன்னா விஸ்வாமித்திரரும் ராமையாவா இருந்தவர் தானே. விசேஷேன பவான்,
ஏவ விஸ்வாமித்ர மகாயசா கௌசிகி சரிதாம் சிரேஷ்டா குலோத்யோத கரீத்தவ. அதே மாதிரி கௌசிகி இருக்காளே, சரிதாம் சிரேஷ்டா குலோத்யோத கரி, உங்களுடைய குலத்தினுடைய பெருமையை சொல்ல வந்த இந்த கௌசிகிங்கிற நதியும் சாதாரண நதி இல்ல. முதிதைகி முனிசார்தூலைகி பிரசஸ்தா குஷிகாத்மஜா. சோ குஷிகாத்மஜா, குஷனாபருடைய அந்த காதி, அவருடைய வம்சத்துல வந்த இவர் இருக்காரே விஸ்வாமித்திரர், சந்தோஷமான மனதுடையவர்களாலே ஸ்துதிக்கப்பட்டவர் அப்படின்னு. அதான் வால்மீகி. முதிதைகி முனிசார்தூலைகி பிரசஸ்தா. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், சாதாரணமா ஒருத்தர் புகழறதுன்னா தாராளமா வந்து புகழ்வா, புகழாம இருக்க மாட்டா. மூஞ்சிக்கு நேரம் போய் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. சொல்லும் போது முகஸ்துதிக்காக பேரளவுல சொல்லப்பட்டதா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம உள்ளூர கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம முதிதைகி முனிசார்தூலைகி, மிகுந்த விஸ்வாமித்திரர் இப்பேற்பட்டவர், இவர் பக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இவருக்கு என்ன பெரிய வாழ்வு, இவர் மட்டும் ரொம்ப பெரிய அப்படி ஏதோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம, முதிதைகி முனிசார்தூலைகி பிரசஸ்தா விஸ்வாமித்ரா நித்ராம் உபாகச்சத் ஸ்ரீமான் அஸ்தங்கத்தை இவாம்சுமான். எப்படி சூரியன் வந்து அஸ்தமத்தை அடைகிற மாதிரி என்ன பண்ணார், அதுக்கப்புறம் தான் வந்து தூக்கத்துக்கு போயிட்டார். ராமோபி சக சௌமித்ரிஹி கிஞ்சித் ஆகத விஸ்மயா. ராமோபி சக சௌமித்ரிஹி, ராமன் என்ன பண்ணார் விஸ்வாமித்திரோட கூட கிஞ்சித் ஆகத விஸ்மயா, அதாவது கொஞ்சம் இதை காட்டினவராக. விஸ்மயான்னு சொன்னா ஆச்சரியம், கொஞ்சம் ஆச்சரியத்தை காட்டினவராக. கிஞ்சித் ஆகத விஸ்மயா அப்படின்னா அந்த கிஞ்சித்துங்கிற வார்த்தையினுடைய பிரயோகம்னா கொஞ்சம்னு அர்த்தம். கிஞ்சாகத விஸ்மயான்னு ஒரு பாடம் இருக்கு, கொஞ்சம். அதாவது ஆகத விஸ்மயா, ஆகத விஸ்மயான்னாக்க ஆச்சரியத்தை காட்டினவராக, ஆச்சரியத்தை காட்டாதவராக, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன ஆகும்னாக்க பகவான் பரமேஸ்வரன்கிறதுனால அவருக்கு ஆச்சரியப்படல, இல்ல ராஜாங்கிறதுனால என்ன எடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாருனாக்கா, ஆஹா நம்ம சுலபமா அவரை வந்து நம்ம இது பண்ணிடலாம் போல இருக்கே, நம்ம வழி கொண்டு வந்துடலாம் போல இருக்கேன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், அதாவது ஒரு பிற விஷயத்தை நாங்க வந்து கௌரவிக்கிறோம், பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம், பார்க்கிறோம் அப்படிங்கிறது இல்லேன்னு இல்லாமல், அதாவது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா அதுக்கு ஆச்சரியப்பட்டு, ஆனா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா அதுக்கு அளவுக்கு மீறி ஆச்சரியப்படாம, எந்த அளவுக்கு கௌரவத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு கௌரவத்தை காட்டிண்டு. கிஞ்சித் ஆகத விஸ்மயா பிரசஸ்ய முனிசார்தூலம் நித்ராம் உபசேவத்தே. முனிசார்தூலம் விஸ்வாமித்திர பிரசஸ்ய பிரைஸ் பண்ணிட்டு அவரை ஸ்துதி பண்ணிட்டு நித்ராம் உபசேவத்தே. உபசேவத்தைன்னா என்ன அர்த்தம், தூக்கத்துக்கு போனார்னு அர்த்தம். உபசேவத்தேஸ்னா தூங்கினார், ரெஸ்ட் எடுத்துட்டார் அப்படின்னார். அடுத்ததாக விஸ்வாமித்திரர் ராமரும் கங்கையை பத்தி சொல்ல போறார் அடுத்த கதை. பாலகாண்டம் முழுக்க இந்த மாதிரி உபாக்கியானங்கள் தான். உபாசிய ராத்திரி சேஷம் தூ சோனாகூலே மகர்ஷிபிகி நிசாயாம் சுப்பிரபாதாயாம் விஸ்வாமித்ரோ அபியபாஷத்தை. எல்லாருக்கும் முன்னாடி இருந்திருக்கிறவர் விஸ்வாமித்திரர். சோ என்ன பண்ணார், உபாசிய ராத்திரி சேஷம், அதாவது என்ன பாக்கி நேரத்துல ஒரு ராத்திரி சேஷம் உபாசிய. ராத்திரி சேஷம் உபாசியனாக்க கழித்து, பாக்கி இருக்கிற ராத்திரிய தூக்கத்தின் மூலமாக கழித்து. சோனாகூலே மகர்ஷிபிகி, சோனா நதிக்கரையில. நிசாயாம் சுப்பிரபாதாயாம், இரவு நன்கு பொலபலன் விடிந்து விட்ட பிறகு, இரவு விடிந்த பின். விஸ்வாமித்ரோ அபியபாஷத. சுப்பிரபாதா நிசாராம, ராத்திரி நன்னா விடிஞ்சு கொடுத்து, ராத்திரி போய் விடியல் வந்துடுத்துன்னு அர்த்தம். சுப்பிரபாதா நிசாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கிழக்குல சந்தியா வந்துடுத்தும். உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே கமனாய அபிரோச்சைய, எழுந்துரு, கமனாய அபிரோச்சைய, மேல நடக்கணும், நடக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் அப்படின்னார். தச்ருத்வா வச்சனம் தஸ்ய கிருத பூன்வான்னிக கிரியா, அவர் சொன்னதை கேட்டதும் கார்த்தால பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவனாக. கமனம் ரோச்சயாமாச வாக்கியம் சேதம் உவாச்சக. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ராமருக்கு என்ன எடுத்து ரெடி ஆயிட்டாங்க. கமனம் ரோச்சயாமாசன ரெடி ஆயிட்டாங்க, கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, மூவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வாக்கியம் சேதம் உவாச்ச, அவரை பார்த்து சொன்னான். அயம் சோனஹா, சோனான்னு சொல்லலாம், சோனஹான்னு சொல்லலாம் சொல்லுவோம். அயம் சோனஹா சுபஜலஹா அகாதஹா. அயம் சோனஹா சுபஜலஹா, இந்த சோனம் இருக்கே சுபஜலஹா. சுபஜலஹானாக்க நல்ல கிறிஸ்டல் கிளியர், நல்ல 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 ஜலமா இருக்கு, நல்ல அருமையான தண்ணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுபஜலஹா. அகாதஹான்னு ஒரு பாடம் இருக்கு. காதஹா புலின மண்டலஹா, சுபஜலோ காதஹான்னு இருக்கு. காதஹான்னு சொல்றதா அகாதஹான்னு சொல்றதா. அகாதகம்னாக்கா ரொம்ப ஆழமானதுன்னு அர்த்தம். புலின மண்டலஹா, புலின மண்டித்தர்னு, புலினம்னா மணல். ஸோ மணல் தெரியற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கதை, இந்த ஜலத்துல வந்து மணல் தெரியற மாதிரி இருக்கு, நல்ல சுபஜலமா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னாக்க ஆழம் இல்லைன்னு அர்த்தம்.
ஸோ இங்க காதகா புலின மண்டலகா ஆ ஒன்றும் தேவையில்லை, அகார பிரஸ்லேஷம் போட்ட பாடமும் இருக்கு. ஸோ பிரஸ்லேஷம் தேவையில்லை அப்படிங்கிற வியாக்கியாதாக்கள். புலின மண்டலத்தகா ஏன்னா ரொம்ப ஆழம் தண்ணியா இருந்துன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு மணல் தெரியாது. மணல் தெரியாததோட கூட கஷ்டப்பட்டு மணல் தெரியற மாதிரி இருந்தாலும் அது மண்ணு மாதிரி இருக்குமே ஒழிய மணல் மாதிரி தெரியாது. ஸோ மணல் மாதிரி தெரியறதா இருந்தாக்க கொஞ்சம் ஜலம் ரொம்ப ஆழம் இல்லாம நடந்து போகக்கூடியதா இருந்தா தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கதரேண பதா பிரம்மன் சந்தரிஷ்யாமகே வயம், எப்படி இதை கிராஸ் பண்ணணும் இல்லையா? கதரேண பதா, எந்த வழியில சந்தரிஷ்யாமகே தாண்ட போறோம் அப்படின்னார். கதரேன அப்படின்னா 2 வழி இருக்குன்னு தெரியுது. அது தாண்டத்துக்கு 2 வழி இருக்கு. கதரேனா 2ல 1. கதரேன கதமம் கதரம், தரங்கிறது தர தமப்னு சொல்லணும் இல்லையா? தரங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி, தமங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நிறைய வழி இருந்து ஏதாவது ஒரு வழினா கதமேன, கதரேனா 2த்துல ஏதாவது ஒண்ணு. ஸோ எந்த வழியால தாண்ட போறோம் அப்படின்னார். ஏவமுக்தஸ்து ராமேண விஸ்வாமித்ரோ அப்ரவீத் இதம், ராமராலே இப்படி சொல்லப்பட்டவர் என்ன பண்ணார்? விஸ்வாமித்ரா இதம் அப்ரவீத், இந்த வாக்கியத்தை சொன்னார். ஏஷ பந்தா மயோதிஷ்டா ஏன யாந்தி மகர்ஷயா, எந்த வழியால மகர்ஷயா யாந்தி, மகர்ஷிகள்லாம் கிராஸ் பண்ணி போறாளோ அந்த பந்தாக மயா உத்திஷ்டகா, அந்த வழியா போலான்னு இருக்கேன் அப்படின்னார். ஏவமுக்தா மகர்ஷயோ விஸ்வாமித்ரேன தீமதா பசியந்தஸ்தே பிரயாதாவை வனானி விவிதானிச்ச, எந்த வழியில ரிஷிகளா, இது வந்து பிரக்ஷேப ஸ்லோகம்னு சொல்லுவா, பிரக்ஷிப்தம் அப்படின்பா. பிரக்ஷிப்தம்னு சொன்னோம்னாக்க சில வியாக்கியாதாக்கள் இந்த ஸ்லோகம் வந்து இந்த இடத்துல இல்ல, தேவையில்லை அப்படின்னு அபிப்பிராயப்படுறா. ஏன்னா இந்த ஸ்லோகம் முன்னையும் பின்னையுமா ஒட்டாம இருக்கு. ஏவமுக்தா மகர்ஷயா, இந்த மாதிரி மகர்ஷிகளால, இப்ப ராமர் கேட்டவர் ராமர், சொன்னவர் பதில் சொன்னது விஸ்வாமித்திரர். ஸோ விஸ்வாமித்திரர் எந்த வழியில மகர்ஷிகள்லாம் போறாளோ அந்த வழியால் நம்ம போலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஏவ முக்தா மகர்ஷியா விஸ்வாமித்திரேன தீவதா பசியந்தஸ்தே பிரயாதாவை வனானி விவிதானிச்சா, அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே மகர்ஷிகளா நடந்து போக ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றது. ஸோ மகர்ஷிகள் எந்த வழியில போறாளோ அந்த வழியில நம்ம போலான்னாக்க, விஸ்வாமித்திரர் சொன்னா விட்டு மகர்ஷிகள் போறான்னாக்க, விஸ்வாமித்திரர் தான் எல்லாருக்கும் வழி காமிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. அப்ப இவாள்லாம் பாக்கி மகர்ஷிகள் இவர் சொன்னா விட்டு கிளம்புறான்னாக்க கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கு இல்லையா? அதனால என்ன எடுத்துன்னு சொன்னோம்னா, ஏதோ சில மேனஸ்கிரிப்ட்ல எல்லாம் இந்த ரீடிங் இருக்கு, பட் இது இந்த இடத்துல ஒட்டல. ஆனா இருக்கிறதுனால அது என்ன பண்றது, அதை வந்து என்ன பண்ணுவான்னா பிரக்ஷிப்தம், அதாவது ஒரு பிராக்கெட்ல போட்டு வச்சிருப்பா, இந்த இடத்துல பாட்டம் இருக்கு அவ்வளவுதான். தேகத்வா தூரமத்வானம், ஸோ அதை கிராஸ் பண்ணி போயிட்டா, எந்த வழியில போறோமோ அந்த வழியில நம்ம போலான்னு உடனே அந்த வழியால கிளம்பி போயிட்டான்னு அர்த்தம். அது அண்டர்ஸ்டுட், அது அந்த வார்த்தை அண்டர்ஸ்டுட், அந்த அதை தாண்டினாங்கிறது இல்லைங்கிறதுனால இதை காட்டுறதுக்காக மகர்ஷியா இந்த இடத்துல போனாங்கன்னு பின்னாடி யாராவது சேர்த்திருக்கலாம். தேகத்வா தூரமத்வானம், ரொம்ப தூரம் போய், எப்படி கதே அர்த்த திவசே, ஒரு ஹாஃப் டே, பாதி நாள் என்ன ஆயிடுது, ரொம்ப தூரம் நடந்து பாதி நாள் கடந்து போயிட்டா. அர்த்த திவசே ததா ஜான்னவீம் சரிதாம் சிரேஷ்டாம் ததுர்சுகு முனி சேவிதாம். ஜான்னவீம், ஜான்னவீனா கங்கை, ஜன்னு முனிவருடைய கன்னிய. அந்த கதை தெரியல, பகீரதன் வந்து என்ன பண்ணா, இவ்வளவு ஐஷன் வரான், ஜானவிய வந்து பகவானை கேட்டு இந்த லோகத்துல வந்து தன்னுடைய பூர்வஜர்கள்லாம் இருக்கல சகரபுத்திராள், அவளுக்கெல்லாம் வந்து இப்ப இந்த பகீரதன் தபசை பத்தி மேல சொல்ல போறார். அவளுடைய இதை பத்தி சொல்றதுக்காக, அவளுடைய அந்த அந்த பூர்வஜர்களுடைய சாம்பலை கரைக்கிறதுக்காக ஆகாசத்துல இருந்து கங்கை, ஆகாச கங்கையை கீழே கொண்டு வரணும்னு கொண்டு வரான். அப்புறம் சிவனுக்கு தபஸ் பண்ணி சிவனுடைய தலையில கங்கை வந்து தாங்கிக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணி சிவனுடைய தலையில தாங்கிக்கிறா. ரொம்ப கர்வத்தோட வந்ததுனால சிவன் தலையில இருந்து வெளியில விடல. அதுக்கப்புறம் திருப்பியும் சிவனுக்கு தபஸ் பண்ணி என்ன பண்ணா, சிவனை பிரார்த்தனை பண்ணி சிவன் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் வெளியில விடுற மாதிரி சிவனுடைய தலையில இருந்து வெளில விடார். வெளில வரும்போது அவன் என்ன பண்றா, திருப்பியும் அந்த வேகம் அடங்கல்ல. ஜன்னுமுனிவருடைய ஆசிரமம் இருக்கே, அந்த ஆசிரமம் வழியில இருக்கு, அந்த ஆசிரமத்தை வந்து என்ன பண்றா, அடிச்சுன்னு போற மாதிரி வேகமா வந்து ஜன்னுமுனிவருடைய ஆசிரமே போயிடும் போல இருக்கு. அப்ப என்ன பண்ணார், அவர் ஆசமனம் பண்ணிவிட்டார். ஸோ அவ்வளவு கங்கையும் அவர் வயிற்றுக்குள்ள போயிடுத்து. அப்புறம் திருப்பியும் அவருக்கு தபஸ் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் என்ன பண்றார், தன்னுடைய காது வழியா வெளில விட்டார் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கங்கை தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெருசா வந்துட்டு இருக்கா. அப்ப நிஜமா வர கங்கை பூர்ணமா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஜன்னு முனிவர்கிட்டேருந்து வெளில வந்ததுனால ஜன்னு கன்யா அப்படின்னு பேரு, ஜான்னவி அப்படின்னு பேரு. ஸோ ஜான்னவி அந்த இடத்துல, அதாவது ஜன்னு முனிவருக்கு அப்புறம் இருக்கிற இடம்னு அர்த்தம். ஜன்னு முனிவருடைய ஆசிரமத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடம் ஜான்னவீன். சரிதாம் சிரேஷ்டாம், இருக்கிற நதிகளுக்குள்ள மிக சிறந்த நதி. முனி சேவிதாம், எல்லா முனிவர்களாலையும் அடையப்படுற நதி. கங்கைக்கு வரணும்னு தானே எல்லாருமே பிரார்த்தனை பண்றா. சோ முனி சேவிதாம் சரிதா சிரேஷ்டாம் ஜான்னவீம் ததுருஷுகு, பார்த்தார்கள், தூரத்திலிருந்து பார்த்தார்கள். தாம் திருஷ்டுவா புண்ணிய சலீலாம், புண்ணிய நதி, அதை பார்த்த உடனே என்ன எடுத்து, ஹம்ச சாரச சேவிதாம், ஹம்சங்களும் சாரசம்னா கொக்கு, அதுகள்லாம் நிறைய இருக்கு.
பபூஹு முனைய சர்வே முதிதாக சக ராகவாக. ராகவன் ராமனோட கூட சேர்ந்து எல்லாருக்கும் என்ன எடுத்து கங்கையை பார்த்த ஒரு சந்தோஷம். சர்வே முதிதாக, எல்லாருக்கும் ஒரு ரோமாஞ்சமாச்சு. தஸ்யா தீரே ததா சர்வே சக்ருஹு வாச பரிகிரகம். தஸ்யாக தீரே, அந்த ஜம்மு நதிக்கிற ஜாஹ்னவியினுடைய கரையில என்ன ஆகும்? சர்வே வாச பரிகிரகம் சக்ருஹு, எல்லாரும் என்ன பண்ணாங்க? வாச பரிகிரகம். வாச பரிகிரகம்னாக்க ஒரு இந்த இது அது பேர் என்ன, தங்கறதுக்கான இடம். அதாவது வாசாய பரிகிரகியதே அப்படின்னு அர்த்தம். வாசகா அப்படின்னு சொன்னோம்னா தங்குவதற்கான இடம். பரிகிரகம்னா அதுக்கான செலக்ஷன், யார் எங்க தங்கலாம் அப்படின்னு எல்லாரும் வாச பரிகிரகம் சக்ருஹு. ததஹா ஸ்நாத்வா, இடத்தை ஏற்பாடு பண்ணாவிட்டு ஸ்நாத்வா யதா நியாயம் சந்தர்ப்பிய பிதிருதேவதாக. ஸோ இந்த மாதிரி கங்கை மாதிரி புண்ணிய நதியை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? பிதிருதேவதாக சந்தர்ப்பிய, எல்லாருக்கும் ஸ்ராத்தாதிகள் பண்ணணும். இல்ல நானாங்க தர்ப்பணங்கள்னு வச்சுக்கலாம். ஸோ பிதிருதேவதானா ரிஷி தர்ப்பணம் இத்தியாதிகள்லாம் கூட. ஸோ சந்தர்ப்பிய பிதிருதேவதாக குத்வா செய்வ அக்னிஹோத்ராணி. அக்னிஹோத்திரம் என்ன பின்னாடி என்ன பண்ணிருக்கோம்? 100 வண்டியில அவருக்கு பின்னாடி அக்னிஹோத்திர சாமான்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ குத்வா செய்வ அக்னிஹோத்ராணி பிராஸ்யச்ச அமிர்தவத் ஹவிஹி. அமிர்தவத் ஹவிஹி பிராஸ்ய. ஸோ அந்த ஹவிஹி, அதாவது இந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அக்னிஹோத்திர சேஷம் இருக்கு பாருங்க, ஹவிசேஷம், அதை அமிர்தமாக நினைச்சு சாப்பிட்டு, இல்லைன்னாக்கா அமிர்தவத்துன்னு அர்த்தம் ஜலத்தையும் சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாம். விவிசுகு ஜாஹ்னவி தீரே சுபா முதித மானசாக. ஸோ சந்தோஷத்தோட என்ன பண்ணாங்க? விவிசுகு, அங்க போய் அவ எங்க உட்காந்துக்கணுமோ, எந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கணுமோ அதை ஆக்குபை பண்ணிண்டா. விஸ்வாமித்ரம் மகாத்மானம் பரிவாரிய சமந்ததா. விஸ்வாமித்திரத்தை சுத்தி எல்லாரும் என்ன பண்ணா? உட்காந்துருந்தாங்க. விஷ்டிதாச்ச, யார் யார் எங்கெங்க எப்படி இருக்கணுமோ தங்களுடைய இடத்த விஷ்டிதாக நின்று இருக்கிறவான்னு அர்த்தம். யதா நியாயம் ராகவௌச்ச யதார்ஹதா சம்பிரகிருஷ்ட மனாராமோ விஸ்வாமித்திரம் அதாப்ரவீத். சம்பிரகிருஷ்ட மனாக, சம்பிரகிருஷ்ட மனாகனாக்கா ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உடைய மனதை உடையவராக ராமர் என்ன பண்ணார்? விஸ்வாமித்திரம் அதாப்ரவீத். அதன்னா அந்த இடத்துல கேள்வின்னு அர்த்தம். அதன்னா சில இடங்கள்ல மங்களம் அனந்தரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அத சம்பிரஷ்ன, சம்பிரஷ்னா பிரஷ்னத்திரியம். அத அப்ரவீத், விஸ்வாமித்திர பார்த்து கேள்வி கேட்கிறார். பகவன் ஸ்ரோதுமிச்சாமி கங்காம் திரிபதகாம் நதீம். கங்காக்கு பேரு திரிபதகான்னு பேரு. வேற எந்த நதிக்கும் இந்த மாதிரி திரிபதகான்னு பேர் கிடையாது. 3 வழியா போறதுன்னு அர்த்தம். பத அப்படி பந்தாகா அப்படின்னா வழின்னு அர்த்தம். பந்தாகனாக்க 3 வழிகள் என்னென்ன? ஆகாசம், முதல்ல ஆகாசத்துல உண்டாருது, பூமிக்கு வருது, அப்புறம் பாதாளத்துக்கு போறது. ஸோ ஆகாசம் பூமி பாதாளம்னு 3 லோகத்திலையும் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரே நதி கங்கை தான். ஸோ அதனால என்ன பேரு? கங்காக்கு பேரு திரிபதகா அப்படின்னு பேரு. ஸோ திரிபதகாம் நதீம் கங்காம் திரைலோக்கியம் கதம் ஆக்கிரமிய கதா நத நதி பதிம். 3 லோகத்தையும் எப்படி ஆக்கிரமித்தாள்? 3 லோகத்திலையும் இவருடைய சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது? 3 லோகத்துல சம்பந்தம் ஏற்பட்டதோட இல்ல, நத நதிபதியும் கதம் கதா, எப்படி சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்தா? நத நதிபதினா சமுத்திரம். ஏன்னா சகல நதிகளும் சகல நதங்களும், நதம்னு சொன்னோம்னாக்க புல்லிங்கத்துல, அதாவது நதிகள்ல 2 விதமான நதிகள், ஆண் நதி பெண் நதின்னு 2 நதி சொல்றோம். இந்த ஆண் நதி பெண் நதின்னு 2மே கடைசியில சமுத்திரத்துல தான் போய் விழ போறது. அப்படி அதனால சமுத்திரத்துக்கு என்ன பேருன்னா நத நதிபதி. நதங்கள் நதிகள் 2த்துக்குமா இருக்கக்கூடிய பதி, கணவனாக சமுத்திரத்தை வர்ணிக்கிறோம். அதை கங்கை எப்படி போய் அடைந்தா? 3 லோகத்தையும் வியாபிச்சிருக்கான்னா சமுத்திரத்துக்கு எப்படி போய் சேர்றா? சோதித்தோ ராமவாக்கியேன விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி விருத்திம் ஜன்மச்ச கங்காயாக வஸ்துமேவ உபசக்கிரமே. கங்காயாக விருத்திம், கங்காயாக ஜன்ம. கங்கை எப்படி வளர்ந்தது, கங்கை எப்படி பிறந்தது, அந்த கதையை சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். சைலேந்திரஹா ஹிமவான் ராம தாத்தூனாம் ஆகரோ மகான். சைலேந்திரஹா, உலகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பவன் சைலேந்திரஹா. ஹிமவான், ஹிமவத் பர்வதம் தான். அதனாலதான் ஹிமவனுக்கு பர்வதானாம் ராஜான்னு பேரு. சோ சைலேந்திரோ ஹிமவான் ராம தாத்தூனாம் ஆகரஹா. ஏன்னார், ஹிமவத் பர்வதத்துல எல்லா விதமான வஸ்துக்கள் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு தேவையான வஸ்துக்கள். அதாவது பூமியில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய வஸ்துக்கள், கனிஜங்கள்னு சொல்றோம். தாத்துக்கள்னா பல விதமான கெமிக்கல்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாத்துக்கும் ஆகரஹா. ஆகரஹான்னாக்க ஒரு ட்ரெஷரி, அதாவது எடுக்க குறையாம கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆகரஹா சோர்ஸ். ஸோ எல்லா விதமான கெமிக்கல்ஸுக்கும் மினரல்ஸுக்கும் சோர்ஸா ட்ரெஷரியாக இருக்கக்கூடிய ஒரு ஹிமவத் பர்வதம், மலைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியது சைலேந்திரஹா. தஸ்ய கன்யாத்வயம், அவனுக்கு 2 பெண்கள். ரூபேண அப்பிரதிமம் புவி. அந்த 2 பேரும் எப்படிப்பட்டவன்னா
ரூபேண அப்பிரதிமம், அழகுல அவளை மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல, ஒப்புமையற்றவர்கள். யா மேரு துகிதா ராம தயோர் மாதா சுமத்தியமா நாம்னா மேனா. மேருமலையினுடைய பெண் மேரு துகிதா, சுமத்தியமா மேனா நாம, பேர்னால மேனா. சோ மேனான்னு மேருவனுடைய பெண்ணான மேனா தான் சைலேந்திரனுடைய பத்னி, ஹிமவானுடைய பத்னி, அந்த 2 குழந்தைகளோட அம்மா. மனோஜ்ஞாவை பத்னி ஹிமவத பிரியா, ஹிமவானுக்கு பிரியமான பத்னி. தஸ்யாம் கங்கா இயம் அபவத் ஜேஷ்டா. சோ ஹிமவானுக்கும் மேனைக்கும் இயம் கங்கா ஜேஷ்டா அபவத், இந்த கங்காவானது என்ன எடுத்து மூத்த பொண்ணாக பிறந்தாள். ஹிமவத சுதா. உமாநாம தித்தியா பூத், உமாங்கிறவ 2வது பெண். கன்யா தஸ்தீவ ராகவா, அந்த ஹிமவானுக்கு 2வது பெண்ணா பிறந்தாள். அத ஜேஷ்டாம் சுரா சர்வே தேவகாரிய சிகீர்ஷியா சைலேந்திரம் வரையாமாசு. சோ தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கங்காயாம் கங்காம், கங்கையை போய் தேவகாரிய சிகீர்ஷியா, தேவர்களுடைய காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஹிமவான போய் எங்க தேவகாரியம் நடக்கணும் அதுக்காக போகணும், அதனால இந்த கங்கையை கொடுத்துருங்கோ அப்படின்னு ஹிமவான்கிட்ட கேட்டா. ஏன்னா பின்னாடி அதாவது சேனானின் சுப்பிரமணிய சுவாமிக்கே சேனானி அப்படின்னு பேரு, தேவசேனாபதி. தேவசேனாபதினாக்க சாதாரணமா தேவசேனை, வள்ளி தேவசேனை மட்டும் இல்ல, தேவசேனாக்க தேவர்களுடைய சேனை. அந்த தேவர்களுடைய சேனைக்கு தலைவராக கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறவருக்கு சுப்பிரமணிய சுவாமி. அதனால சம்ஸ்கிருதத்துல சேனானி அப்படின்னு சொன்னா சேனைக்கு தலைவர்னாலே சுப்பிரமணிய சுவாமிக்கு பேரு. சுவாமிங்கிற பேரும் சேனானிங்கிற பேரும் 2 அவருக்கு தான் பொருந்தும். சோ அந்த சேனானியா இருக்கக்கூடிய, அதாவது பகவான் பரமேஸ்வரனுடைய வீரிய முழுக்கையுமாக அவருடைய சக்தி அத்தனையும் திரண்டிருக்கிறவர் சுப்பிரமணிய சுவாமி. சோ அந்த மாதிரி சக்தி ஸ்வரூபமா இருக்கிற காரணத்தினால அந்த சுப்பிரமணிய சுவாமியை தாங்கக்கூடிய சக்தி கங்கைக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா கங்கையில தானே அந்த பின்னாடி சரவண பொருகையில அவர் பிறக்கிறாருங்கிறதுனால பின்னாடி சுப்பிரமணிய சுவாமியினுடைய அவதாரத்துக்கு தேவையா இருக்கும். அப்படிங்கறதுனால என்ன எடுத்து தேவ காரியத்துக்காக வென்றிருக்கும், அதனால நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணா, பகவான்கிட்ட போய் கங்கையை பிரார்த்தனை பண்ணாலாம். தேவகாரிய சிகீர்ஷையா சைலேந்திரம் வரையாமாசுகு கங்காம் திரிபதகாம் நதி, கங்கைய கேட்டா. ததோ தர்மேண ஹிமவான் தனையாம் லோகபாவனி, லோகபாவனி உலகம் அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய, உலகம் அனைத்தையும் பவித்திரமாக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணை என்ன பண்ணா, தேவர்களுக்கு கொடுத்துட்டான். ஸ்வச்சந்த பதகாம் கங்காம் திரைலோக்கிய ஹிதகாமியா, 3 லோகத்துக்கு நன்மை வரணுங்கிறதுக்காக. பிரதிகிருஹ்ய திரிலோகார்த்தம் திரிலோக ஹிதகாங்ஷிணா கங்காமாதாய தே அகச்சன் கிருதார்த்தேன அந்தராத்மனா. கிருதார்த்தேன அந்தராத்மனா வித் சாட்டிஸ்ஃபைடு கான்ஷியன்ஸ், தங்களுடைய மனசு சந்தோஷத்தை அடைஞ்சது. ஸோ ஒரு சந்தோஷமான மனதுடன் கங்கா மாதாய யார்னார், திரிலோக ஹிதகாங்ஷிணா, 3 லோகத்துக்கும் எது நல்லதோ அந்த நல்லதை மட்டுமே விரும்பக்கூடிய. அதனாலதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரே விதமான பவர் இருந்தாலும், ஒரே விதமான வீரியம் இருந்தாலும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, தேவர்கள் திரிலோக ஹிதகாங்ஷிணா, எல்லாருக்கும் பெரும்பாலான பேருக்கு என்ன பண்ணாங்க, நன்மையை விரும்புபவர்கள் தேவர்கள். அசுரர்கள் அப்படி இல்லை. அதனாலதான் அசுரர்கள் என்ன சொல்லுவாங்க, பலம் மட்டும்தான் இருக்க வாழுது, மற்றபடி பொறுத்தையாருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு சாதாரண கதை ஒண்ணு கேட்டிருக்கலாம், புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அசுரல் தேவல் 2 பேர் என்ன எடுத்தனா பிரம்மாண்ட போய் ஒரு வாட்டி கேட்கறாங்க, 2 பேருமே நாங்கள்லாம் உங்களுக்கு ஒன்னாவது பிறந்தவர், கசிபருடைய அதாவது அதித்திட்டே இருந்து பிறந்தவர்கள், தித்திட்டே இருந்து பிறந்தவர்கள், 2 பேருமே நாங்க உங்களுக்கு உங்களுடைய பிரஜைகள் தான், 2 பேருமே உங்களுக்கு வேண்டப்பட்டவாள தான் நாங்க இருக்கணும். ஆனா நீங்க தேவர்கள்ட்ட ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் தேவர்களை உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாகவும் நடத்துறீங்க, எங்களை அந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்றது இல்லையே, எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவரா நினைக்கிறது இல்லையே, ஏன் உங்களுக்கு இப்படி இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்னார். அவர் சொன்னார், நான் அந்த பார்ஷியாலிட்டி எல்லாம் ஒன்னும் நான் காமிக்கல, நான் ஈக்குவலண்டா தான் நடந்துக்கிறேன். ஆனா உங்களால ஏத்துக்க முடியல, அதை உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, உங்களால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு போக முடியல அப்படின்னார். அதெல்லாம் இல்ல அப்படின்னார். சரி அப்படின்னார், நான் அப்புறம் உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னார். கூப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணாருனாக்க, ஒரு டின்னர் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கேன், எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னார். ஒரு ரூம்ல தேவர்கள், ஒரு ரூம்ல அசுரர்கள், 2 பேரும் தனித்தனியா ஒருத்தர் பார்க்க கூடாது, தனித்தனி ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணா, எல்லாரும் சாப்பிடலாம், எல்லா விதமான வசதியும் இருக்கு, எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா ஒருத்தரும் அவ கையை மடக்க கூடாது, சாப்பிடும்போது என்ன பண்ண, கையை மடக்காம சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணான்னா சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தார், பிரம்மா வந்தபோது ஒரு ரூம்ல ஒரே சத்தமும் கலடாவுமா சண்டையுமா இருக்கு, இன்னொரு ரூம்ல ஒண்ணுமே காணும். அப்புறம் என்ன பண்ணான்னாக்க, தேவர்கள் ரூமுக்கு போய் பார்த்தார், அவ சத்தம் இல்லாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப பசி அடங்கி உட்காந்துருக்கா, ஒரு பருக்கு கீழே இறையில, எல்லாம் சௌரியமா இருக்கு.
அசுரர்கள் ரூம்ல போய் பார்த்தா வீடு முழுக்க அந்த ரூம் முழுக்க இறஞ்சு கிடக்கு, எல்லாம் ஒத்தனும் சாப்பிட்டதா தெரியல, எல்லாரும் பசியோட இருக்கா. அதோட என்ன ஆகும்னா எல்லாரும் சத்தமாயிட்டு இருக்கு. என்னடான்னா என்ன பண்ணாருன்னார், இங்க வாங்கன்னு அசுரர்களை கொண்டு போய் தேவாள்கிட்ட காமிச்சார். தேவர்களுக்கு ரூம்ல எப்படி சாப்பிட்டுருக்கா பாருங்கன்னார். ஆமா நீங்க எப்படி சாப்பிட்டேன்னா, ஏன்னா தேவர்கள் ரூம்ல எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு, ஒரு பருக்கு கீழே இறையில ஒன்னு துளி வேஸ்ட் ஆகல அப்படின்னார். நீங்க எப்படி சாப்பிட்டேன்னார். அசுரெல்லாம் என்ன பண்ணான், கையை மடக்கப்படாதுன்னு உடனே அவன் கையை எடுத்து என்ன பண்ணான், தூர தூக்கி கையை மடக்காம அப்படி போனோன்னு வாயில போட்டுருக்கான். நேரம் வாயில விழாம மூஞ்சில விழுந்து கீழே விழுந்துட்டு சர்வமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. தேவர்கள் என்ன பண்ணான், டக்குன்னு எடுத்து இன்னொருத்தனுக்கு ஊட்டி விட்டான். அவ்வளவுதான். அவன் நேரம் இன்னொருத்தனுக்கு ஊட்டி விட்டான். ஊட்டி விட்டதுனால என்ன எடுத்து அவன் கையை மடக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ கிழி இறையில சௌரியமாவும் போயிடுது. இதுல என்னென்ன சாப்பிட்றதுங்கிறது இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டாகணும், எல்லாரும் சாப்பிட போறோம். ஆனா பொறத்தையாருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோங்கிற நினைப்பு அவளுக்கு இருந்ததுனால பொறத்தையாருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இவளுக்கும் அதே ஹெல்ப் திரும்ப கிடைச்சது. சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. ஒருத்தர் கஷ்டப்படல, வேஸ்டேஜும் ஆகல. ஆனா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சியே இல்ல. சோ நம்மளுக்கு நாமளே எப்படி பண்ணிக்க போறோம்னு போது நம்மளுக்கும் வேஸ்ட் ஆயிடுத்து, உங்களுக்கும் என்ன எடுத்து முழுக்க கிடைக்கல, உங்க வயிறு ரொம்பல, வேஸ்டேஜ் தான் ஜாஸ்தி. இந்த ஆட்டிடியூட் தான் பேசிக் டிஃபரன்ஸ். சோ தேவர்கள்னா என்ன, அசுரர்கள்னா என்ன அப்படின்னார். அதான் அந்த இடத்துல இது சொல்றாரு பாருங்க, தாதாதான்னு சத்தம் கேட்டதுன்னு சொல்லுமே. தாதாதான்னு சத்தம் கேட்கும் போது என்ன எடுத்து, தேவர்கள்ங்கிறவன் தேவலோகத்துல எல்லா சௌக்கியத்தோடையும் இருக்கிற காரணத்தினால தமயத்தை கண்ட்ரோல் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அசுரல்ட்ட என்ன ஆகும், தன்னுடைய குணம் மட்டுமே பிரதானமா இருக்கிற காரணத்தினால தயத்வம், புறத்தையாட்ட இறக்கம் காட்டுங்கன்னு. ஸோ அவளுக்கு எப்படின்னா பொறத்தையாட்ட இறக்கம் காட்டு, தங்ககிட்ட இல்லாத குணம் தயத்வம், பொறத்தையாட்ட இறக்கம் காட்டுங்கோ அப்படிங்கிற குணம் கிடைச்சது இல்லையா. இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். ஸோ திரிலோக ஹிதகாங்ஷணா, தேவர்கள் என்ன பண்ணாங்க, 3 லோகத்துக்கும் ஹிதத்தை விரும்புபவர்கள். ஸோ திரிலோகார்த்தம் பிரதிகிருஹிய, தங்களுக்காக கங்கை எடுத்துன்னு போல, லோகத்துக்காக கங்கை எடுத்துன்னு போனாங்க. அது எப்படி எடுத்துன்னு போனாங்க, கிருதார்த்தேன அந்தராத்மனா, இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்யணுமோ அந்த நல்லது செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட, அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கங்கையோட அவர்கள் என்ன பண்ணாங்க, தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். யாச்ச அன்யா சைல துகிதா, யாச்ச அன்யா சைல துகிதா, இன்னொரு பெண் இருக்கா இல்லையா, ஹிமவானோட இன்னொரு பெண்ணு கன்யாசீத் ரகுநந்தன உமா, அத உக்ரம் சுவ்ரதம் ஆஸ்தாய, அவ என்ன பண்ணா, உக்ரம் சுவ்ரதம் ஆஸ்தாய. உக்ரம்னா ரொம்ப கடினமான ஒரு விரதம். அதுவும் காளிதாசன் அழகா வர்ணிக்கிறான். குமார சம்பவத்தினுடைய 5வது சர்க்கத்துல ஒரு முதல் 30 ஸ்லோகத்துல பார்வதியினுடைய தபஸ் வர்ணனை தான். அவ என்ன பண்ணானாக்க ஒரு வருஷம் முழுக்க பண்ற தபஸை வர்ணிக்கிறான். அவளுக்கு பேரே இந்த இடத்துல உமான்னு சொல்லிட்டார். பேரே உமான்ற பேர் ஏன் வந்ததுன்னா, வேணா சொல்ற பதம் சகேத பிரமரஸ்ய பேலவம் திரீஷ புஷ்பம் ந புனப்பதத்ரிணஹா சொல்ற. ஒரு தேன் வண்டு உட்காந்துண்டாக்க, தேனி உட்காந்துண்டாக்க அந்த புஷ்பம் இருக்கே, தேனியினுடைய ஒரு பாதத்தை தாங்கும், தேனியினுடைய ஒரு கனத்தை தாங்கும். ஆனா அதே ஒரு பறவை உட்காந்தா தாங்குமோ? அந்த மாதிரி உன்னால என்ன பண்ண முடியும், கடினமான தபஸை தாங்கிறதுக்கு உன்னுடைய உடம்பு தாங்காது. உன்னுடைய உடம்புனால அந்த தபஸ் பண்றதுக்கு இடம் இல்லை. அதனால நீ தபஸ் எல்லாம் பண்ணாதேன்னு தடுத்தாலாம். தாய் தடுத்ததுனால, தாயால தடுக்கப்பட்டு இவ போனதுனால இவளுக்கு என்ன எடுத்து உமா அப்படின்மா அப்படின்னா தடுக்கப்பட்டவள்னு அர்த்தம். அப்புறம் நான் ஏன் பேர் வந்ததுன்னா, ஆரம்பத்துல முதல்ல என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ சாப்பிட்டு இருந்தா, அப்புறம் காஞ்ச இலையை மட்டும் சாப்பிட்றதுன்னு வச்சிருந்தா, சருகா போன இலையை மட்டும் சாப்பிட்டு அந்த ஆகாரத்துல தபஸ் பண்றதுன்னு ஆரம்பிச்சா. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல அந்த இலையும் வாண்டாம் அப்படின்னு விட்டுட்டா. ந வித்யதே பர்ணம் எஸ்யாஹா போஜனே, யாருடைய உணவுல பர்ணம் இலை கூட இல்லையோ அந்த மாதிரி சுத்தமான உபவாசத்தோட யார் தபஸ் பண்றாளோ அவளுக்கு பேர் அபர்ணா. அதோட பனிக்காலத்துல என்ன பண்ணானாக்க கழுத்துல ஜலத்துல நின்று தபஸ் பண்ணான். ராத்திரி வேளையில நல்ல வெயில் காலத்துல என்ன பண்ணான்னா, சுத்தி வர 4 அக்னி, சுத்தி வர தன்னை சுத்தி 4 அக்னி, அந்த அக்னிக்கு நடுவுல நின்றுண்டு ஒத்த கால சூரியனை பார்த்துட்டு பஞ்சாக்னி தபஸ்னு பேரு. ஒரு சூரியனை 2 கண்ணாலையும் அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன பண்ணா, அந்த மாதிரி தபஸ் பண்றான். இப்ப மாங்காடுல இந்த அம்பாள் தபஸ் பண்ணான்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி பஞ்சாக்னி தபஸ், இந்த மாதிரி கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி, அதனால அந்த அளவுக்கு தபஸ் பண்ணும்போது காளிதாசன் வர்ணிக்கிறான். முதல் பிரதமோத பிந்தவகா, வெயில் காலத்துல அந்த மழை பெஞ்சு அந்த வெயில் முடிஞ்சு மழை வருது பாருங்க, மழை வரும்போது அவன் மேல அந்த தண்ணி பட்ட உடனே அது ஆவியா போயிட்டான். அந்த அளவுக்கு உடம்பு ஹீட் ஆயிருந்தது அப்படின்னு பார்வதியோட தபஸை வர்ணிக்கிறான். அந்த தபஸை வர்ணிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, ரிஷிகள்லாம் அவ தபஸை பார்க்க வந்தாலாம். ரிஷிகள்லாம் ரொம்ப பெரியவா, அவ இன்னும் கடுமையான தபஸ் பண்ணினவா, வயசானவா, பார்வதி தானே அவளை போய் பார்க்கணும் அப்படின்னா, தபஸ் மாதிரி வந்த போது ஞான சீல வயோவிருத்தான்னு சொல்ல மாருங்கோ, அதுல தபஸ் எல்லாம் வந்த போது என்ன ஆயிடுதுன்னா,
சாதாரணமா இப்ப கூட சொல்லுவோம், சாதுர்மாசம் எவ்வளவு ஆயிருக்கோ அவளுக்கு தான் சாதுர்மாசத்து பிரகாரம் தான் வயசை ஒழிய வயசை பொறுத்து இல்லைன்ட்டு. அந்த மாதிரி இவளுடைய கடுமையினுடைய தபசனுடைய கடுமையினால ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டா, இவ பின்னாடி தள்ளி தான் முன்னுக்கு வந்துட்டா. அவ்வளவு கடுமையான தபஸ் பண்ண காரணத்தினால ரிஷிகளே வந்து என்ன பண்ணா, பார்வதியினுடைய தபசனுடைய பெருமையை உணர்ந்து பார்வதி தங்களோட பெரியவ, தாங்க அவளை விட அந்த தபஸ்ல சின்னவாளாயிட்டோம், அதனால தாங்க தான் போய் பார்வதியை பார்க்கணும்னு ரிஷிகள் அத்தனை பேரும் பார்வதியை பார்க்கறதுக்கு, காட்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிற ரிஷிகள் அத்தனை பேரும் பார்வதியை பார்க்கறதுக்கு தபஸ் பண்ற இடத்துல பார்வதியை பார்த்து சேவிச்சு அவளை மரியாதை பண்ணிட்டு போறதுக்கு வந்தா அப்படிங்கிறான். ந தர்ம விருத்தேஷு வயஸ் சமீக்ஷதே. வயசுங்கிறது என்னன்னா, எல்லா அம்சமும் ஈக்குவலா இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவுல வயசு பெருசு. யாராவது ஒருத்தர் அனுஷ்டானங்கள்ல ரொம்ப பெரியவரா இருந்தா, யார் அனுஷ்டானத்துல பெரியவரா இருக்காரோ அவர் தான் பெரியவரே ஒழிய வயசுனால மட்டும் பெரியவர் பெரியவர் இல்லை. சோ அதனால யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணியிருந்தா என்ன ஆகும், தருணாக்னிஹோத்திரி சின்ன வயசுல பெரியவரா இருந்தாலும் ஒரு அக்னிஹோத்திரியா இருந்தா அக்னிஹோத்திரி பார்த்து இப்போ அத்தீனம் பண்ணவரா இருக்கார், அக்னிஹோத்திரி பண்ணவரா இருக்கார் அப்படின்னாக்க பெரியவாளும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணுமே ஒழிய வயசுல பெரியவன் எனக்கு பொறுத்த நமஸ்காரம் பண்ணுங்கிறது இல்ல. சோ வயசுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். எல்லா அம்சமும் ஈக்குவலண்டா இருந்தா வயசுங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். அந்த மாதிரி ஈக்குவலண்டா இல்லாம இருந்தாக்க அனுஷ்டானம் எங்க முக்கியமா இருக்கோ, ஞானம் எங்க முக்கியமா இருக்கோ அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய அம்சமே ஒழிய கேவலமான வயசு இல்ல. சோ பார்வதியை பார்க்கறதுக்கு ரிஷிகள்லாம் வந்தா ந தர்ம விருத்தேஷு வயஸ் சமீக்ஷதே அப்படின்னார். சோ அந்த மாதிரி உக்ரம் சுவ்ரதம் ஆஸ்தாய, பார்வதியினுடைய தபஸ் காளிதாசன் மட்டும்தான் வர்ணிக்கிறாங்கிறது இல்ல, அவளுடைய தபஸ் எவ்வளவு கடுமையான அந்த தபஸை வர்ணிக்கல. ஆனா என்ன பண்ணிட்டார், உக்ரம் சுவ்ரதம், உக்ரம் மிக கடுமையான, சுவ்ரதம் ஒரு விரதத்தை, ஆஸ்தாய என்ன பண்ணார், தபஸ்தேபே தபோதனா. தபோதனானா தபஸ் ஒன்றையே தனது தனமாக தனது செல்வமாக கொண்டவர். தபையேவ தனம் எஸ்யாஹசா, தபஸ் மட்டுமே தனது செல்வமாக கொண்டவள். அப்படிப்பட்ட பார்வதி என்ன பண்ணா, உக்ரம் தபஹா தேபே, உக்ரேண தபசா யுக்தாம் ததௌ சைலவரஹா சுதாம். அப்படிப்பட்ட உக்ரேண தபசா யுக்தாம், கடுமையான தபஸ்னால தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பார்வதி என்ன பண்ணா, ருத்ராய அப்ரதிரூபாய, ருத்ராய பகவான் ருத்ரனுக்கு என்ன பண்ணார், ஹிமவானந்து தன்னை பெண்ணை கொடுத்தான். ருத்ரன் எப்படிப்பட்டவர்னார், அப்ரதிரூபாய. அப்ரதிரூபாய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னார், பிரதிரூபம்னா எழுத்து பேசாதவர்னு, அதாவது அப்ரதிரூபம்னா எழுத்து பேசாதவர்னு அர்த்தம். அதாவது கிழக்கு என்ன மேற்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதவர். ஸோ பார்வதி எப்படி இருக்காளோ, ஏன்னா பார்வதிக்கு தன்னுடைய உடம்புலயே அர்த்தாங்கினின்னு உடம்புலயே பாதி கொடுத்துட்டார் இல்லையா, அனன்ய பாஜம். காளிதாசனும் அதை அழகா சொல்லுவான், அனன்ய பாஜம் பதி. சிவன் வந்து என்ன பண்ணாராம், நமஸ்காரம் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணணும். பார்வதி வந்து சிவனுக்கு முதல்ல தபஸ் பண்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு அவ சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கா. சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கும் போது சில சமயம் என்ன பண்ணுவான்னா சிவன் எழுந்து போடுவார், அந்த சுசுரூஷையை கவனிக்கிறார் அப்படி இருக்கும். ஏதோ ஒரு சமயம் என்ன பண்ணிருக்காருன்னா, பார்வதி சுசுரூஷ பண்ணும்போது என்ன பண்ணிருக்காருன்னா பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அனன்ய பாஜம் பதிமாப்னுஹி. சாதாரணமா என்ன பண்ணுவோம், இந்த கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாக்க சுபுத்திரவதி தீர்க்க ஜீவத் சுபுத்திரா வாப்திரஸ்து அப்படின்ற மாதிரி இது பண்ணுவா, ஆசீர்வாதம் பண்ணுவா. கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாக்க சரூபம் பதிமாப்னிஹி, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு புள்ள கிடைக்கட்டும் அப்படின்னார். சிவன் ஆசீர்வாதம் பண்ணும்போது எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவோம்னார், உனக்கு ஏற்ற மாதிரி புள்ள கிடைக்கட்டும் இல்ல, வேற ஒரு பெண்ணை மனசால நினைச்சு பார்க்காத ஒருத்தன் உனக்கு கணவனாக கிடைக்கட்டும். அனன்ய பாஜம், அதாவது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்காத ஒருத்தன் உனக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் சொன்னார், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர்ல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்காதவன் சிவன் ஒருத்தன் தானே, அதனால தானே ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏன்னா விஷ்ணுனாக்க ஸ்ரீதேவி பூதேவி, அதே மாதிரி காயத்ரி சாவித்திரின்னு பிரம்மாவுக்கு. ஸோ இப்ப என்ன எடுத்து, இப்போ சிவன் ஒருத்தர் தான் என்ன பண்ணார், தன்னுடைய உடம்புலயே பாதி கொடுத்து முழுக்க முழுக்க எடுத்துட்டவர். சோ சா சத்தியமேவாபிகிதா பவேன, பவனாலே உண்மையே பேசப்பட்டாள், இல்லைன்னா அந்த மாதிரி பத்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு காளிதாசன் அங்க சொல்றான். அந்த மாதிரி அப்ரதி ரூபாய, காளிதாசன் அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கானோ அவ்வளவுத்தையும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில இங்க வால்மீகி சொல்லிட்டு இருக்கார். வால்மீகி இங்க என்ன விஷயத்த சொல்லியிருக்காரோ, ஒரு பதத்துல சொல்லியிருக்காரோ அதே விஷயத்தை தான் காளிதாசன் விவரிச்சு தன்னுடைய காவியங்கள்ல சொல்றான். அப்ரதி ரூபாய, அப்ரதி ரூபாயனாக்க எல்லா விதத்திலும் அவளுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிற, அவளுக்கு எதிர்த்து நடந்து கொள்ளாத. உமாம் லோக நமஸ்கிருதாம், உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேராலையும் நமஸ்கரிக்கப்பட்ட பார்வதியை ருத்ரனுக்கு கொடுத்தான். ஏதேதே சைலராஜஸ்ய சுதே லோக நமஸ்கிருதே. சைலராஜனுடைய இந்த 2 பெண்கள் இருக்கா இல்லையா, 2 பேருமே அனைவராலும் லோகத்தில் இருக்கிற அவ்வளவு பேராலையும் நமஸ்கரிக்கப்படக்கூடியவர்கள், நமஸ்கரிக்கப்படுபவர்கள். 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு நமஸ்காரம் இல்லைங்கிறது இல்ல. கங்காத்து சரிதாம் சிரேஷ்டா உமாதேவிச்ச ராகவ, கங்கா மட்டும் இல்ல
உமா, இவ 2 பேருமே லோகத்துல எல்லாராலையும் வணங்கப்பட தகுந்தவர்கள். ஏதத்தே சர்வம் ஆக்கியாத்தம் யதா திரிபத காமினி கம்கதா பிரதமம் தாத கதிம் கதிமதாம்பர தைஷா. இவ எப்படி ஆகாசத்துக்கு போய் சேர்ந்தா அப்படிங்கறது சொல்றேன். கம்கதா பிரதமம் தாத தைஷா சுரணதீரம்யா சைலேந்திர தனயாததா சுரலோகம் சமாரூடா விபாபா ஜலவாகினி. சுரலோகம் சமாரூடா, தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டு விபாபா பாப்பங்கள் அற்றவதாக ஜலவாகினியாக ஆனா என்ன எதுங்கிறதெல்லாம் அடுத்த சட்டத்துல உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.